மாடியா சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு எல்லாருமே பாடத்துக்கு ரெடியா? என்னடா பாடத்துக்கு ரெடியா கேட்குறானேன்னு யாருமே திகைச்சிடாதீங்க. உண்மையாவே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் எல்லாமே ஸ்கூல்ல நாம கத்துக்காதது, ஸ்கூல்ல நமக்கு சொல்லித்தரப்படாதது, கல்லூரி புத்தகத்திலையும் பள்ளி புத்தகத்திலையும் இது எதுவுமே இடம்பெறாத விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அகாடமிக் ரிலேட்டடான எஜுகேஷன்ல நாம இது மாதிரியான விஷயங்களை படிக்கவே முடியாது. ஏன்னா இது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள நுழைஞ்சதுன்னா இதுதான் வரலாறுன்னு நமக்கு இவங்க நெரட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெசொப்பொட்டேமியா தான் மனிதர்களுடைய முதல் நாகரிகம்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான போலி தகவல்களால் கட்டமைக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு, கட்டி எழுப்பப்பட்ட அந்த மணற்கோட்டை என்ன ஆயிடும்னா, இப்ப நாம பார்க்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே எஜுகேஷன் சிஸ்டத்துல ஆட் பண்ணி பல பேர் படிச்சா அந்த மனக்கோட்டை காணாம போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்க இது மாதிரியான விஷயங்கள் எதையுமே எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரவே மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத விஷயமா இந்த வீடியோ இருக்கும். இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயமா இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் இருக்கும். இதை நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன வேணா நீங்க நான் சொல்ல போற தகவல்களை தாராளமா உட்காந்து எத்தனை வருஷம் வேணா எடுத்து நீங்க இத உண்மையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். தமிழ் மொழி தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா ஒரு 70% நான் அது உண்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்கள் படி பார்த்தாலே நம்மளுடைய எழுத்து எல்லா மொழிகள்லயும் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த எழுத்தையும் தாண்டி நான் இப்ப காட்ட போற விஷயங்கள் எல்லாமே இதை 100% உறுதிப்படுத்தும்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதை டிசைஃபர் பண்ண இப்போ நான் காட்ட போற இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே டிசைஃபர் பண்ணி அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்திலேயே இப்போ வாழல. ஏன்னா அவங்க எல்லாருமே கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க, கிமு அதுக்கப்புறம் அந்த எழுத்தை எழுதக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்திலேயே இல்லாம போயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் நம்மளால அதை டிசைஃபர் பண்ண முடியாம இருக்கும். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச பழமையான எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் ரிட்டன் ரெக்கார்ட் எது நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தனுபே சிவிலைசேஷன் வரும். இந்த தனுபே சிவிலைசேஷனுக்கு பின்னாடி இன்னொரு சிவிலைசேஷன் இருக்கு. அதுதான் டிஸ்பிலியோ டேப்லெட் சொல்லுவாங்க. அந்த டிஸ்பிலியோ டேப்லெட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிகைக்கொற்றனுக்கு என்னென்ன எழுத்தெல்லாம் இருந்ததோ அந்த எழுத்து எல்லாமே அந்த டிஸ்பிலியோ டேப்லெட்லயும் இருக்கு. இந்த டிஸ்பிலியோ டேப்லெட்டுடைய காலம் பாத்தீங்கன்னா கிமு 5000 கிமு 5500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா கிமு 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதுக்கு முன்னாடி இன்னொரு டேப்லெட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இந்த தனுபே டேப்லெட். இந்த தனுபே சிவிலைசேஷன்ல கிடைச்ச பல பழம்பெரும் பொருட்களும் பல எழுத்து உருவுகளும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒத்து போகுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தனுபே சிவிலைசேஷன், இந்த டிஸ்பிலியோ டேப்லெட், இந்த 3 எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்ம சிகைக்கொற்றனுடைய எழுத்து, சிகைக்கொற்றன்லாம் இதுல இடையில எங்க வந்தாருன்னே தெரியல, எந்த காலத்துல வாழ்ந்தான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன எல்லா சிவிலைசேஷனுமே இவருக்கு முந்தையது. ரோங்கோரோங்கில் இருக்கிற ஸ்கிரிப்ட்ல இருக்க சிம்பிளும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இருக்கு. அதே மாதிரி கீழடியில இருக்கிற சிம்பிளும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒத்து போகுது. இந்த தனுபே, அதுக்கப்புறம் இப்ப சொன்னேன் இல்லையா டிஸ்பிலியோ, இதுவும் பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோட ஒத்து போகுது. ஏன் இண்டஸ் வேலி எல்லாத்துக்கூடயும் சேர்க்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ரிட்டன் ரெக்கார்ட்னு இவங்க சொல்றது இந்த தனுபே சிவிலைசேஷன் தான் சொல்றாங்க. பட் உண்மையாவே நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிமு 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு 2016 ஆண்டே ஆய்வாளர்கள், நம்ம இந்திய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு நேச்சர் ஜேர்னல்ல வெளியிட்டாங்க. ஆனா அதை இன்னுமே இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி ஆமா அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. பட் நமக்கு கிடைச்ச தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமா நமக்கு கிடைச்ச தொல்பொருட்கள், பழங்கால பொருட்கள், நமக்கு கிடைச்ச எழுத்துக்கள் எல்லாத்தையுமே கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்ப நமக்கு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கிமு 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த இண்டஸ் வேலி நாகரிகம் முன்னோக்கி போகுது. அதாவது மெசொப்பொட்டேமியா நாகரிகத்தை விடவும் எகிப்திய நாகரிகத்தை விடவும் இண்டஸ் வேலி நாகரிகம் முதல் நாகரிகமா இருக்குன்னு இந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இந்த தனுபே சிவிலைசேஷன் ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுடைய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிமு 5500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்க 2000 வருஷத்தோட அந்த 5500 சேர்த்தீங்கன்னா 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட
ஓல்டஸ்ட் ரைட்டிங் இன் த வேர்ல்ட்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிலியோ டேப்லெட். அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 5260 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க. இன்னையிலிருந்து 2000 சேர்த்தோம்னா 7260 ஆண்டுகள் வருது. அப்படின்னா முதல் ஸ்கிரிப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுபே சிவிலைசேஷனுடைய ஸ்கிரிப்ட் தான் 7000 சில்லற. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிலியோ டேப்லெட்டுடைய ஸ்கிரிப்ட், இதனுடைய காலம் 7260 ஆண்டு. இதுக்கடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன் ஸ்கிரிப்ட். நமக்கு சொல்லப்பட்டு வந்த வரலாறு படி பார்த்தீங்கன்னா கிமு 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது சுமேரியன் நாகரிகத்துக்கும் முன்பு வரை எந்த ஒரு நாகரிகமும் எழுத்தறிவு கொண்ட நாகரிகமாக இருந்தது கிடையாது. எல்லாருமே நாடோடிகளாகவும் நோமேடியாக்ஸாகவும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களாகவும், அதுவும் இல்லாம எந்த ஒரு நாகரிகத்துடைய கூறுகளும் இல்லாத ஆட்களாக தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே மனிதர்கள் நாகரிகம் அடைந்து எழுத கற்றுக்கொண்டு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்கன்றத அவங்க மூஞ்சி மேலேயே அடிச்சு நிரூபிக்குது. ஆனா இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரப்பப்படலை. இது பரப்பப்படணும். ஆனா இதை இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா சும்மா இதை பத்தி யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியப்படுத்தாம நிறுத்தி வச்சிருக்காங்க. யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் தேடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள் மட்டும் இதை தேடி பார்ப்பாங்க. இந்த டிஸ்பிலியோ டேப்லெட் 7260 வருடங்களுக்கு முன்பது. இந்த தனுபே சிவிலைசேஷன் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தையது. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வரும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நம்ம எல்லா எழுத்துக்களையும் பார்த்தோம். இந்த எழுத்துக்களோட ரோங்கோரோகா ஸ்கிரிப்ட் ஒத்து போகுது, டிஸ்பிலியோ டேப்லெட்ல இருக்க ஸ்கிரிப்ட் ஒத்து போகுது, தனுபே சிவிலைசேஷனுடைய ஸ்கிரிப்ட் ஒத்து போகுது. இதனுடைய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி காலத்தை விடவும் மிகவும் பின்தங்கியது தான். ஏன்னா இண்டஸ் வேலியுடைய காலம், இந்த இண்டஸ் வேலி நாகரிகத்துடைய காலம் கிமு 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்மளுடைய தொல்லியல் ஆய்வாளர்களே அதை உறுதிப்படுத்தி ஜேர்னல்லையே வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எது, ஓல்டஸ்ட் ரைட்டிங் எதுன்னு உண்மையாவே நாம தேடும் போது எது கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ரைட்டிங்ஸ் தான் கிடைக்கணும். ஆனா அப்படி கிடைக்காது. நாம அப்படி தேடி பார்த்தோம்னா எது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுபே சிவிலைசேஷனுடைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் தான் கிடைக்கும். சரி, அப்படியே இருந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டே இண்டஸ் வேலியில இருந்து தான் வந்திருக்குன்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே சைட் பை சைட் வச்சு நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமான சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஒற்றுமை உங்களுக்கு கிளியரா தெரியும். எந்தவித அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு வேணாம், சாதாரணமா அதை பார்த்தாலே உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக நீங்க தொல்லியல் படிக்கணும், லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ரெசம்பன்ஸ் தெரியும். அதே மாதிரி சிகைக்கோட்சனுடைய அந்த எழுத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, இந்த நாகரிகங்களோட எழுத்துக்களோட வச்சு நீங்களே பொருத்தி பாருங்க. தெளிவா அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். அப்படி இருக்கும்போது சிகைக்கோட்சன் பயன்படுத்திய எழுத்து இப்போ, அதாவது கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்து கிடையாது, கிமு 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்தா இருக்கு. அதுவும் சிகைக்கோட்சன்னு நாம அந்த எழுத்தை தமிழ்ல படிச்சிருக்கோம். அப்படின்னா தமிழ்ல படிச்சிருக்கோம்னா அப்ப இண்டஸ் வேலியில இருக்க அந்த ஸ்கிரிப்டுமே தமிழ் தானே. தமிழ்னா டிஸ்பிலியோல இருக்கிற அந்த டிஸ்பிலியோ டேப்லெட்ல இருக்க ஸ்கிரிப்டுமே தமிழ். அந்த டிஸ்பிலியோக்கு முன்னாடி இருக்க, அதாவது ஓல்டஸ்ட் ரைட்டிங்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, தனுபே சிவிலைசேஷனுடைய ரைட்டிங், அதுல எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளவு சிம்பிள்ஸும் நம்ம இண்டஸ் வேலி சிம்பிள்ஸோட அப்படியே ஒத்து போகுது. அப்படின்னா இண்டஸ் வேலியில இருக்கிறது தமிழ், சிகைக்கோட்சனுடைய எழுத்தும் தமிழ், டிஸ்பிலியோ டேப்லெட்ல இருக்கிறதும் தமிழ், இந்த தனுபே சிவிலைசேஷன்ல இருக்கிறதும் தமிழ். சரி, இது தனுபே சிவிலைசேஷன் தான் இப்போ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், அதாவது ஓல்டஸ்ட் ரைட்டிங் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேட்ச் ஆகக்கூடிய இன்னொரு ரைட்டிங் இருக்கு. அதுதான் பல்கேரியால கண்டுபிடிச்சாங்க. சின்ன சின்ன கற்கள்ல அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. நிறைய டேப்லெட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த டேப்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ், இண்டஸ் வேலியில இருக்க அதே சிம்பிள்ஸ் எக்ஸாக்டா இருக்கு. ஆனா இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நோ இதை எங்களால் ஏத்துக்க முடியாது, இது ரைட்டிங் சிஸ்டமே இல்லை அப்படின்வாங்க. இந்த கிடைச்ச இந்த என்கிரேவிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே இவங்க எது பழமையான ரிட்டன் ரெக்கார்ட்னு சொல்றாங்களோ அந்த ரிட்டன் ரெக்கார்ட்ல இருக்க அதே சிம்பிள்ஸ் தான் இதுலயும் இருக்கு. அப்படின்னா இதை ரைட்டிங் தானே நாம ஏத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்களாம். 8000 வருடங்களுக்கு முந்தைய பல்கேரியால கிடைச்ச இந்த ரைட்டிங்ஸை இவங்க அது எழுத்தூறு கிடையாது, அது ஏதோ ஆர்ட் அப்படின்னு சொல்லி இவங்க அதை ஒதுக்கி வச்சிருக்காங்க.
இப்படி தொல்லியல் துறையிலேயே எது உண்மைன்னு இவங்க நமக்கு எப்படி தெரியணும்னு இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுபடிதான் நாம இப்பவும் வரலாற படிச்சுட்டு வரோம். ஆனா உண்மையாவே இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வேலி, தனுபே, டிஸ்பிலியோ, இந்த டேப்லெட்ல கிடைச்சது, ரோங்கோரோங்கல கிடைச்சது, இது எல்லாமே ஒரே நாகரிகத்துடைய எழுத்துருவத்தான் நமக்கு வெளிப்படுத்துது. சிகைக்கொற்றனுடைய எழுத்து தமிழா இருந்ததுன்னா இந்த நாகரிகத்துல இருக்க அத்தனை எழுத்துகளுமே தமிழ். நமக்கு கிடைச்ச அத்தனை பழங்கால எழுத்தூர் எல்லாமே தமிழ். இத யாராலையுமே மறுக்கவே முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நான் போட்டோவே சைட் பை சைட் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த 8000 ஆண்டுகளையும் தாண்டக்கூடியது. அதுதான் மேட்டர். பட் இன்னும் அந்த உண்மை வெளியே வரல. அது இன்னும் சில வருடங்கள்ல வெளியே வரும். அதை நான் கண்டிப்பா நம்புறேன். இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், டிஸ்பிலியோ ஸ்கிரிப்ட், தனுபே வேலி ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ரோங்கோரோங்க ஸ்கிரிப்ட், இந்த பல்கேரியா ஸ்கிரிப்ட், இந்த 5 ஸ்கிரிப்டையும் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப பழமையானது. அதே மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ளியோ ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிப்ளியோ ஸ்கிரிப்ட்ல இருக்க எழுத்துக்கள் எல்லாமே அப்படியே கண்கூடா தமிழ்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த போட்டோவை காட்டுறேன். இந்த போட்டோல இருக்க எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நமக்கு இப்ப எகிப்துல கிடைச்ச எழுத்துக்களோட நீங்களே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பிப்ளியோ ஸ்கிரிப்ட்னு போடுங்க. அந்த பிப்ளியோ ஸ்கிரிப்டுடைய காலம் பாத்தீங்கன்னா கிமு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் பார்த்தேன். அதுதான். ஸோ இந்த போட்டோஸையும் இந்த எகிப்துல கிடைச்ச இந்த போட்டோஸையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இருக்க சமஸ்கிருதம், தமிழ்னு இருக்குது இல்லையா, இந்த 2 எழுத்துக்களுமே இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அப்படின்னா இன்னொரு விஷயம் இது மூலமா உறுதிப்படுத்திக்கிறேன். இந்த தமிழ், சமஸ்கிருதம் இந்த 2மே ஒரு நாகரிகத்திடமிருந்து தான் உருவாகி இருக்கு. அதை தெல்ல தெளிவா நான் உங்களுக்கு இப்போ உறுதிப்படுத்திடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்க லெட்டர்ஸையும் தமிழ்ல இருக்க இந்த லெட்டர்ஸையும் எகிப்துல கிடைச்சது இல்லையா, அதையும் இந்த பிப்ளியோ ஸ்கிரிப்டோடையும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. காலம் பாத்தீங்கன்னா கிமு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்படின்னா இப்ப இருக்க சமஸ்கிருத வடிவத்தை உண்மையாவே தென்னிந்தியாவில இருந்த இந்த சமஸ்கிருத வடிவத்துக்கு இலக்கணத்தை தந்தது நம்மளுடைய தமிழர்கள் தான். ஏன் தரணும்னா இதுவுமே அவங்களுடைய இதுதான், அவங்க உருவாக்குறது தான். அதனாலதான் அவங்க இதுக்கும் சேர்த்து ஸ்கிரிப்ட் தந்திருக்காங்க. பட் நாம என்ன பண்ணிட்டோம்னா திராவிட முட்டை நம்பி ஆரியம் வேற, இந்த ஆரியர்கள் நம்ம தமிழர்களை அடிச்சு ஒழிச்சு இவங்க இண்டஸ் வேலியில இருந்து இங்க துரத்தி விட்டாங்க. அதனால ஆரிய இனம் வேற, தமிழினம் வேற, நம்ம திராவிட இனத்தில் வருவோம்னு இது மாதிரியான பொய்களையும் புரோட்டுகளையும் நம்பி தேவையில்லாம நம்மளுடைய பாரம்பரியத்தை நாமளே இழந்துட்டோம். அதனாலேயே இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த ஒரு ஆதாரத்தோட கிமு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு எழுத்து உருவோட சேர்த்து இப்ப எகிப்துல கிடைச்சதோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியும் இப்பவும் நிறைய பேரால இதை நம்ப முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு திராவிடத்தை சேர்ந்தவங்க என்னென்ன பொய்களை சொல்லி வச்சாங்களோ அது எல்லாத்தையுமே நம்பிட்டீங்க. அதனாலதான் இன்னுமே உங்களால ஆதாரத்தை காட்டியும் ஏத்துக்க முடியல. பட் நீங்க நம்பக்கூடிய ஆதாரம் தான் இது. இப்போ நம்ம சிகை கொற்றனுக்கு வருவோம். இந்த பிப்ளியோ ஸ்கிரிப்ட்லயும் சிகை கொற்றன்ல வந்த எல்லா எழுத்துமே இருக்கும். எகிப்துல கிடைச்ச எல்லா எழுத்துமே இதுல ஒத்து போகும். இப்ப நம்ம டிஸ்பிலியோ டேப்லெட்டுக்கு வருவோம். இந்த டிஸ்பிலியோ டேப்லெட்டை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீஸ்ல கண்டுபிடிச்சாங்க. இதனுடைய காலம் கிமு 5260 ஆண்டுன்னு ஏற்கனவே சொன்னேன். அப்படின்னா இந்த 2000 ஆண்டோட சேர்த்தீங்கன்னா 7260 ஆண்டு. இந்த டிஸ்பிலியோ டேப்லெட்ல இருக்க இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே அப்படியே சிகைக்கொற்றன் சொல்ல இருக்க அந்த எழுத்துக்களோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல எத்தனை எழுத்து இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொன்னா, கிரேக்கத்துல ஹெரோடோட்டஸ் ஒரு பாண்டியரை பத்தி சொல்லியிருந்தாருன்னு போன வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் எப்போ இந்த கிரேக்க நாகரிகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாகிருச்சு அப்படின்றத காட்டுறதுக்காக தான், அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த டிஸ்பிலியோ டேப்லெட்டையும் இந்த சிகைக்கொற்றனுடைய வார்த்தையையும் இதுல இருந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிலியோ டேப்லெட்ல இருக்கு, அதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். சிகைக்கொற்றன் என்ற சொல்ல இருக்க எழுத்துக்கள் எல்லாமே தமிழா இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிலியோ டேப்லெட் இருக்க எழுத்தும் தமிழ் தான். அப்படின்னா கிரீஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டிஸ்பிலியோ டேப்லெட் தமிழர்களுடையது. அப்படின்னா இந்த கிரேக்க நாகரிகம் உருவாவதற்கு முன்பே, ஓகேவா, ஹெரோடோட்டஸ் என்ற ஒரு ஆள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1000 வருடத்துக்கு முன்பே அவர் மென்ஷன் பண்ண பாண்டியன் என்பவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டேப்லெட்
உருவாகி இருக்கு. அப்படின்னா இந்த பாண்டியனுக்கு முன்னாடி எந்த தமிழன் இருந்து இந்த டேப்லெட்டை உருவாக்கி இருப்பான்? இதை மிகைப்படுத்தல் நீங்க நினைச்சாலுமே எனக்கு கவலை கிடையாது. ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லியிருக்கேன். சிகை கொட்டன் சொல்ல இருக்க எழுத்தையும் இந்த டிஸ்பிலியா டேப்லெட்ல இருக்க எழுத்தையும் நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுல இருக்க எத்தனை எழுத்து இதுல இருக்குன்றத நீங்களே கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது இது தமிழ்னா இதுவும் தமிழ். இந்த டிஸ்பிலியோ டேப்லெட் தமிழ்னா இது எங்க கிடைச்சது? கிரேக்ல கிடைச்சிருக்கு. கிரேக்ல கிடைச்சிருக்குன்னா இந்த கிரேக்க நாகரிகம் உண்டாகிறதுக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த டேப்லெட் உண்டாகிருக்கு. அதனுடைய காலம் கிமு 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கு. அப்படின்னா கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் என்ற மொழி இருந்திருக்கு. இந்த தமிழ் என்ற மொழி, இந்த வரி வடிவம் உலகம் முழுக்க இருக்க எல்லா நாகரிகத்திடமும் புழக்கத்துல இருந்திருக்கு. இத உங்களால மறுக்க முடியவே முடியாது. இத இந்த ஆய்வாளர்கள் ஏன் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலன்னா, இவங்களுடைய மணற்கோட்டை சொன்னேன் இல்லையா, மெசபடேமியா தான் இந்த உலகத்திலேயே முதல் நாகரிகம், எழுத்தறிவு கொண்ட நாகரிகம்னு இவங்க சொல்லி வச்ச இந்த கற்பனை கதை எல்லாமே நாசமா போயிடும். அப்படியே இருந்தாலும் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், மெசபடேமியாவுடைய கியூனிஃபார்ம், இதுக்கு முன்னாடி இருந்த எலமைட், ஹிட்டைட் இவங்களும் கியூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த, இந்த ரோங்கோ சிவிலைசேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த, டிஸ்பிலியோல இருந்த, அதுக்கப்புறம் தனுபே ஸ்கிரிப்ட்ல இருந்த இந்த எல்லா ஸ்கிரிப்ட்ல இருந்துதான் இந்த கியூனிஃபார்ம் முறையே வந்திருக்கு. இந்த கியூனிஃபார்ம்ல இருந்துதான் இப்ப நாம நம்மளுடைய மொழியில இப்ப எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரியான வரி வடிவத்துக்கு நாம வந்து சேர்ந்திருக்கோம். சோ நம்மளுடைய ஆரம்பகால வரி வடிவம் எப்படி இருந்திருக்குன்னா பிக்டோகிராஃபா இருந்திருக்கு. பிக்டோகிராஃபா இருந்துதான் ஒரே ஒரு வார்த்தை மீன் சிம்பிளை வந்து நீங்க எல்லா இந்த இப்ப சொன்னேன் இல்லையா எல்லா நாகரிக எழுத்துலையும் இந்த மீன் சிம்பிளை நீங்க பார்க்கலாம். மீன் சிம்பிள் இல்லாத எந்த ஒரு வரி வடிவமும் இந்த உலகத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மீன் சிம்பிள் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அப்படின்னா இந்த ஹெரோடோட்டஸ் சொன்ன பாண்டியனுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் உண்மையாவே எப்படி கடல் கடந்து பல்வேறு நாகரிகத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கற்று தந்திருக்காங்க. முதல்ல மொழியை கற்று தந்திருக்காங்க. மொழி ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், அதுல இருந்து நாம மீதி எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா நாகரிகத்துக்கும் தந்திருக்காங்க. இதை நான் 100% அடிச்சு சொல்லுவேன். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. ஏன்னா ப்ரூஃபே உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்க எல்லா எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டோட ஒத்து போகும். ஆனா இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் தான் அண்டர் டெவலப்ட் ஸ்கிரிப்ட், அதாவது ஃபுல்லி டெவலப் ஆகாத ஸ்கிரிப்டா இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. மீதி எல்லா ஸ்கிரிப்டுமே ஃபுல்லி டெவலப் ஆகியிருக்கு, இண்டஸ் வேலி டெவலப் ஆகலன்னு நினைச்சிருக்காங்க. பட் கதை என்னன்னா, இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லி டெவலப்டு ஸ்கிரிப்டா தான் இருக்கு. இண்டஸ் வேலிக்கு அடுத்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அண்டர் டெவலப்டா இருக்கு, அதாவது பாதி மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கு. மீதி டெவலப் ஆகாத இந்த பாதி எழுத்தை வச்சு அந்த நாகரிகத்துல இருந்த மக்கள் ஓட்டியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த வீடியோல நான் சொன்ன ஸ்கிரிப்ட்ஸை வச்சுட்டு ஒரு டைம்லைன் நம்ம வரையறை பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி, ரோங்கோ, அதுக்கடுத்து தனுபே, அதுக்கடுத்து டிஸ்பிலியோ, அதுக்கடுத்து பிப்ளியோஸ், இல்ல பிப்ளியோக்கு முன்னாடி ஈஜிப்ட், பிப்ளியோ, எகிப்து, எலமைட், ஹிட்டைட், அதுக்கப்புறம் இந்த கியூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல உருவான மெசபடேமியா. இவ்வளவுதான். இப்படிதான் நம்ம டைம்லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த மெசபடேமியா கழுத்து தான் இப்ப நாம பரவலா இந்த உலகம் முழுக்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் வரி வடிவங்கள் இப்படி மாறி போயிருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த வரி வடிவங்களோட ஒத்து போற லாங்குவேஜா இருக்கக்கூடிய தமிழுடைய வரி வடிவம் இப்ப நவீன காலத்துல இப்படி மாறி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி கிமு 7000 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வரி வடிவம் எல்லாமே பிக்டோகிராஃபா தான் இருந்திருக்கு. இப்போ அந்த வரி வடிவத்துல யூஸ் பண்ற லாங்குவேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா சீனா தான். சீனா மட்டும்தான். சீனாவுடைய பல எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் டெவலப்ட் ஸ்கிரிப்ட்ஸோட மேட்ச் ஆகும். பட் இப்போ ஃபுல்லி டெவலப்ட் சீன மொழியோட அந்த எழுத்துக்கள் அப்படியே எழுத்து ஃபுல்லா மேட்ச் ஆகாது, பாதி எழுத்துக்கள் மட்டும்தான் அதுல மேட்ச் ஆகும். சீனாவுமே இந்த எழுத்துக்கள்ல இருந்து கடன் வாங்கி தான் அவங்களுடைய மொழியை இவங்க மெருகேற்றி உருவாக்கியிருக்காங்க. இது நீங்க நான் சொன்ன மாதிரி சைட் பை சைட் வச்சு பாத்தீங்கன்னா சீன மொழியையும் இந்த ஸ்கிரிப்ட்ஸையும் சைட் பை சைட் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பியூராவே தெரியும். ஏன்னா நான் அதை வச்சு பார்த்துருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட அவ்வளவு தைரியமா சொல்றேன். இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னு எனக்கு தெரியல. நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா,
இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் எந்த ஸ்கிரிப்டுக்கும் முன்னாடி தோன்றின ஸ்கிரிப்ட் அதுதான் ஃபுல்லி டெவலப்ட் ஸ்கிரிப்ட். அதுல இருந்து தான் எல்லா ஸ்கிரிப்டுமே உருவாகிருக்கு. இது உங்களுக்கு வேற மாதிரி எப்படி சொல்லணும்னா, இந்த ஆழிப்பேரையில 4 பக்கமும் சிதறி எல்லா நாகரிகமும் ஏற்கனவே தெரிஞ்ச கடலோடிகளான தமிழர்கள் அவங்க தப்பிச்சு இந்தந்த நாகரிகத்துக்கு போறாங்க. போய் ஏற்கனவே இருந்த அவங்களுடைய அறிவை, அதாவது இண்டஸ் வேலியில இருந்த அந்த ஃபுல்லி டெவலப்ட் நாலேஜை இவங்க என்ன பண்றாங்கன்னா இழந்து போறாங்க. இழந்த காரணத்தாலதான் இவங்க அந்த ஃபுல்லி டெவலப்டு நாலேஜை வச்சு இவங்களால அந்த அளவுக்கு மறுபடியும் மீண்டும் எழ முடியல. ஏன்னா அப்படியே ஒட்டுமொத்த மக்களும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு திடீர் நிலநடுக்கம் நடக்குதுன்னு வைங்களேன். அதுல ஒரு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்துல 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 700 பேர் அந்த நிலநடுக்கத்தால செத்து போயிடுறாங்க. மீதி 300 பேர் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த 300 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க அந்த பாதிப்புல இருந்து மீள்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரிதான் மிகப்பெரிய கொடுமையான சுனாமிகளையும் இயற்கை பேரிடர்களையும் பார்த்த இந்த ஜனங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாலா பக்கமும் சிதறி போயிருக்காங்க. நாலா பக்கம் சிதறி போகும்போது ஏகப்பட்ட அறிவை அவங்க இழந்திருக்காங்க. அவங்க போய் எந்த நாகரிகத்துல கலந்தாங்களோ அந்த நாகரிக மக்களோட இருந்த அறிவையும் இவங்களுடைய அறிவையும் ஊத்தி இவங்க அந்த நாகரிகத்தை செழிப்படைய வச்சிருக்காங்க. இப்படித்தான் 270க்கும் மேற்பட்ட சிவிலைசேஷன்ஸ் அவங்களுடைய கதைகள்ல சொல்லி வச்சிருக்காங்க. இதை நான் சொல்லல, அவங்களுடைய கதைகள்லயே சொன்னதுதான் இப்ப நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல சொன்னேன். இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் ஸ்கிரிப்ட். நம்ம ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி அது ஹாஃப் பேக் ஸ்கிரிப்டோ கிடையாது, இல்ல ஹாஃப் டெவலப்ட் அண்டர் டெவலப்ட் ஸ்கிரிப்டோ கிடையவே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அதை டிசைஃபர் பண்ண யாருமே இல்லைன்ற காரணத்தாலதான் இன்னி வரைக்குமே நம்மளால அதனுடைய எழுத்துக்களுடைய பொருளை புரிஞ்சுக்க முடியல. அந்த அவர் பேர் என்ன, மகாதேவன், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர், அவர் டிசைஃபர் பண்ணதா நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா அவரால் கம்ப்ளீட்டா டிசைஃபர் பண்ண முடியல. அவருக்கு என்ன தோணுச்சோ, எப்படி பிளைனி தி எல்டர் அவருக்கு என்ன மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி எழுதினாரோ அதே மாதிரிதான் இவரும் மகாதேவனும் அந்த மாதிரி டிசைஃபர் பண்ணி வச்சிருக்காரே தவிர 100% அவர் சொன்னதுதான் இதுக்கு மீனிங்கான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா அந்த எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாருமே இங்க இல்லை. அந்த எழுத்துக்களுடைய பொருள் என்னன்னு இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச எந்த தரவுகளுமே நமக்கு கிடைக்கல. எல்லாமே கடலோட கடலா போயிடுச்சு, மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எகிப்திய மொழிகளுமே பாத்தீங்கன்னா எதுல இருந்து தோன்றுச்சுன்னே யாருக்குமே தெரியாது. சோ இப்ப நான் சொன்ன இந்த ஸ்கிரிப்ட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த உலக மொழிகள் எல்லாமே எந்த ஸ்கிரிப்ட்ஸை அடிப்படையா வச்சு தோன்றுச்சுன்னு ஓரளவுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்த உங்களால ஏத்துக்க முடியலன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்க கேரளா. இந்த கேரளா பண்டைய காலத்துல என்னவா இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், சேர நாடு. நாம தமிழ்நாடு பக்கத்துல இருந்த இது எல்லாத்தையுமே சேர்ந்துதான் தமிழ்நாடா இருந்தது. இந்த சேர நாட்டுல இருக்க எடக்கல் மலையில பாத்தீங்கன்னா அங்க குகை இருக்கு. அந்த குகையில பாத்தீங்கன்னா கிமு 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிக்டோகிராஃப்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிக்டோகிராஃப்ஸும் இண்டஸ் வேலியில இருக்க பிக்டோகிராஃப்ஸும் ஒத்து போகதா இதை கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க. இந்த பிக்டோகிராஃப்ஸை நீங்க இண்டஸ் வேலி பிக்டோகிராஃப்ஸோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்களோ இல்லையோ பார்த்தா உங்களுக்கே அது புரிஞ்சிடும் இது எப்பேற்பட்ட உண்மைன்னு. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே உண்மைதான்றத நானே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இண்டஸ் வேலியில கிடைச்ச அந்த ஸ்கிரிப்டும் இந்த கேரளாவில் கிடைச்ச இந்த எடக்கல் குகையில கிடைச்ச ஸ்கிரிப்டையும் வச்சு பாருங்க. இந்த இண்டஸ் வேலியில இருந்த மொழி நம் தமிழர்களுடைய தமிழ் மொழி. அப்படின்னா இந்த தமிழ் மொழி தான் உலகம் முழுக்க பல்வேறு நாகரிகத்துக்கும் பிக்டோகிராஃபா இருந்து அதுல இருந்து வரி வடிவம் பெற்று அதுல இருந்து இப்ப நாம பாக்குற நவீன வடிவம் பெற்றிருக்கு. ஓகே, அதுலயும் இந்த சிகை கொற்றன் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச சிகை கொற்றன் எழுத்து கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய வரமா போச்சு. ஏன்னா இவர் எழுத்து கிடைக்கவே தான் ஏற்கனவே பழைய ரெக்கார்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே கிண்டி கிளறி இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நான் எடுத்தேன். அதனால சிகை கொற்றனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமா நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். இல்ல நான் சொன்னதெல்லாம் போய் கற்பனை கதை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதன் மூலமா என்ன அடுத்த கட்டத்துல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான இண்டஸ் வேலியை பற்றியே பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாகவே போடுறேன். அரிகாத்தோ மக்களே. Until we meet again.